இப்ப மருத்துவம் படிச்சவங்க, இலக்கியம் படிச்சவங்க நிறைய அதுல கனெக்ஷன் இருக்கு. எல்லாரும் கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் கேட்டுங்க, நான் சொல்றேன். குட் ஹெல்த். நீங்க புறநானூறுல அல்லது சங்க இலக்கியங்கள்ல பார்த்தாலே குறிஞ்சி நெய்தல் போல, குறிஞ்சியில பாத்தீங்கன்னா என்ன சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த கிளிகள் வரும். கிளிகள் எதை வந்து சாப்பிட்டு போவோம்? தானியங்களை, மில்லட்ஸ். ரைஸ்ங்கிறதே இட் கேம் ஆஃப்டர் த சங்க பீரியட். இப்போ நான் கோயிங் டு டாக் அஸ் அ டாக்டர், எப்படி உங்களை எல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்துடன் வச்சுக்கிட்டு இந்த சுகர், பிபி, இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு வெரி வெரி பாசிபிள். அது வந்து கொஞ்சம் சங்கமம் படிக்கணும், கொஞ்சம் திருமூலர் திருமந்திரம் படிச்சீங்கன்னா இந்த மரணமில்லா வாழ்வு வந்து அது நல்ல ஒரு வாழ்வு உங்களால் பண்ண முடியும். அது எல்லாமே தமிழ் இலக்கியங்களும் இருக்கு. நம்பர் 1, நீங்கள் எல்லோரும் இன்று முதல் முடிஞ்ச வரைக்கும் இந்த சப்பாத்தி, குல்ச்சா, ரோட்டி, ருமாலி ரோட்டி இது எல்லாத்தையும் தூக்கி சுத்தி குப்பை தொட்டியில போட்டுருங்க. நானே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால I'll tell you the reason. Of course, உத்தரப்பிரதேச 4 பேர் வந்து வெட்டிட்டு போவாங்க, பாத்துக்கலாம். நானே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கோபிநாத்தோட ஒரு நீயா நானாலும் நான் சொல்லியிருக்கேன், ரைஸ் நம்ம எல்லாரும் அவாய்ட் பண்ணணும், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். பட் இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா, இப்ப நாம சாப்பிடுற சப்பாத்தியோட கோதுமையுடைய மரபானு அந்த காலத்துல சாப்பிட்டது இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதோடைய குரோமோசோம் நம்பர்னா இப்ப இருக்கிற நம்ம சாப்பிடுறது 47 குரோமோசோம். இட்ஸ் டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆல் டுகெதர். தமிழ்நாட்டில் இல்ல, நார்த் இந்தியாவில் அவங்க சாப்பிட்டது வந்து அந்த வீட் வந்து டிஃபரெண்ட் வீட். அதுக்கு 14 குரோமோசோம்ஸ் தான் இருந்துச்சு மரபணுக்கள். அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பிசைய முடியணும்னு அதை வந்து ஹைபிரிடைஸ் பண்ணி 28 ஆக்குனாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஹைபிரிடைஸ் பண்ணி 42 ஆக்கும். அப்ப நம்ம தமிழரே போட்டு தள்ளிட்டார். இந்த MS சுவாமிநாதன் இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல இந்த வீட்டோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். அவ்வளவு எட்டி அதை எடுக்க முடியாதுன்னு ஹார்வெஸ்டிங்க்கு ஈஸியா ஆக்குறதுக்கு, அறுவடைக்கு ஈஸியா ஆகுறதுக்கு இன்னும் 4-5 குரோமோசோம் ஆட் பண்ணி அதை வந்து அறுவடையும் சுலபமா இருக்கும். அதே சமயத்தில் அதை புழிஞ்சு அதை ருமாலி ரோட்டி ஆக்கலாம், வீச்சு பரோட்டா ஆக்கலாம், எல்லாம் பண்ணி நம்மள வீச்சு போட்டு தள்ளிட்டாங்க. What the resultant wheat is a horrible chemical that none of us should ever eat.